அனைவருக்கும் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாய்ச்சல் ஊராட்சி மன்ற தூய்மை பணியாளர்களுக்கு நம்முடைய கௌதமப்பேட்டையை சேர்ந்த டிசி கார்த்திக் என்பவரிடம் நம்முடைய கலாம் உதவும் கரங்கள் அறக்கட்டளை சேர்ந்த நிறுவனர் அருமை தம்பி ராஜா அவர்கள் இந்த தெருவில் இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் ஏதாவது பெட்ஷீட் தரணும், ஒரு 10-15 பெட்ஷீட் கொடுங்கன்னு கேட்டார். அவர் மனமும் 100 பெட்ஷீட்டை வழங்கினார் இந்த அறக்கட்டளைக்கு. அந்த 100 பெட்ஷீட்டை இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60-70 பெட்ஷீட்டுக்கு மேலே மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாரு. இப்பொழுது நம்முடைய பாய்ச்சல் ஊராட்சி மன்றத்தினுடைய தூய்மை பணியாளர்களுக்கு தூய்மை பணி என்பது ரொம்ப 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 முக்கியமானது. செய்யும் தொழிலே தெய்வம். இந்த தூய்மை பணி நீங்கள் மட்டும் இல்லைன்னு சொன்னால் நாரி போயிடும். கிராமமாக இருக்கட்டும், தெருவாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அந்த தூய்மை பணியாளர் என்பவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸுங்க, அங்கே இருக்கிற பணியாளர்கள், இவர்களெல்லாம் உங்களுக்கு ஊதியம் குறைவாக இருந்தாலும் கூட இந்த பணியை நீங்கள் திறமேற்கொண்டு இது சம்பளத்துக்காக செய்கிற பணி அல்ல. ஆனால் நீங்கள் நினச்சிக்கலாம் ஏதோ சம்பளத்துக்கு இல்லாத செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஒரு உண்மையான ஒரு சமூக சேவை. ராஜா செய்கிற மாதிரி அதை விட உயர்ந்ததுன்னே சொல்லலாம். இந்த நகரத்தை தூய்மையாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கிற மோடி அறிவிக்கிறார் தூய்மை இந்தியான்னு சொல்லிட்டு. தெரு ஓரம் போயிட்டு கடற்கரை ஓரமெல்லாம் இருக்கிற பிளாஸ்டிக்கெல்லாம் எடுத்து போடுறார். ஆனால் அதை விட நீங்கள் செய்யக்கூடிய இந்த பணி தான் மிக அற்புதமான பணி. இந்த தூய்மை பணியாளர்களுக்கு உதவுவது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு செயல். உங்கள் மூலமாக அவர்கள் புண்ணியம் பெறுகிறார்கள், அப்படிதான் சொல்லணுமே தவிர அவங்க மூலமாக நாம் உதவி பெறுகிறோம் என்பது அல்ல. அதில் ஔவையார் அப்போ சொல்லுவாங்க, பிச்சை புகினம் கற்கை நன்றின்னு சொல்லுவாங்க. அந்த ஔவையார் இப்பொழுதுதான் இந்த ராஜாவை பார்த்து பிச்சை புகினும் ஈகை நன்றின்னு பாடியிருப்பார். பிச்சை எடுத்தாவது மற்றவங்களுக்கு கொடு, தன்னால் கொடுக்க முடியலன்னா கூட எங்காவது இருக்கிறவங்க கிட்ட வாங்கி இல்லாதவங்க கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மிக சிறப்பாக ராஜா அவர்கள் தன்னுடைய கௌரவம் பார்க்காம எதுவும் பார்க்காம, இவரே பார்த்தீங்கன்னா இவரே ஒரு பிச்சைக்காரர் தான். பெரிய கோட்டீஸ்வரம் கிடையாது, பெரிய தோற்றம் கிடையாது. சும்மா பார்ட் டைம் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிறாரு ஒரு குறைஞ்ச சம்பளத்தில். இன்னைக்கு அரசு ஊழியர்கள்லாம் கை நிறைய வாங்குறாங்க. அப்படி அது மாதிரி இவருடைய மனைவி பிறந்த நாள், இவர் பிறந்த நாள், பிள்ளைகளுடைய பிறந்த நாள், மற்றவங்க ஐயப்பன் யார் பிறந்த நாள் வந்தாலும் கூட இப்போ நாம போய் சொல்றத விட நம்ம கொடுக்குறத வண்டியில் பெட்ரோல் போட்டு தெருவாக போய் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி, இப்போ இன்னும் சொல்ல போனால் இந்த ஏழைகள் தெருவோரம் இருக்கிறவங்களெல்லாம் தான் இவங்க சொந்தக்கார். எல்லாரும் அடையாளம் தீருது. ராஜா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு உதவும் கரங்களாக இவருடைய கரம் மட்டும் இல்லை, யாரெல்லாம் உதவுறதுக்கு விரும்புகிறார்களோ அவர்களுடைய கரத்தெல்லாம் ஒன்று சேர்த்து சமூக பணியை மிக அற்புதமாக செய்து வருகிறார். ஒரு சிறந்த சமூக சேவகராக இருக்கிறார். இவரை நாம் இந்த நேரத்தில் பாராட்டி, எல்லாவற்றுக்கும் மேலாக இவர் கொடுக்குற அந்த சின்ன ஒரு உதவியை ஏற்றுக்கொண்டு இருக்கிற உங்களையும் பாராட்டி, நீங்கள் அனைவரும் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ் ஓடு நல்ல கல்வி பெற்று வாழ்க வளமுடன், உங்கள் குடும்பம் நல்ல முறையில் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த போர்வையை உங்களுக்கு வழங்குகிறோம். வாங்க அப்படி அவங்க ஒரு ஒருத்தர் வாங்கி கொடுங்க எல்லாருக்கும். இந்த பக்கம் வாங்கி ஆளாங்க.
சிறப்பு நல்லா இருக்கா?